வணக்கம். வரட்டுமா? வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களை பார்க்க தான் சார் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். நல்ல வேலை, வழியிலே பார்த்துட்டேன். சீக்கிரம் வண்டியில ஏறுங்க சார். என்ன கருப்பையா, திடீர்னு காரை குறுக்க நிறுத்திட்டு வண்டியில ஏறுங்கன்னு சொல்றீங்க? என்ன விஷயம்? எதுக்கு இவ்வளவு அவசரமா என்ன கூப்பிடுறீங்க? சார், உங்களை ஆண்டாள் அம்மா அவசரமா வீட்டுக்கு கூட்ட சொன்னாங்க. சீக்கிரம் வாங்க சார், போலாம். ஆண்டாள் அம்மாவா? அவங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வர சொன்னாங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். அம்மா உங்களை கூட்டு வர சொன்னாங்க. வாங்க சார், போலாம். அட என்னப்பா இவ்வளவு அவசரப்படுற? என்னன்னு கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்ற. சரி, வீட்டுக்கு போயிட்டு அப்படியே லட்சுமி கூட்டிட்டு போலாம் வாங்க. இல்ல சார், அம்மா உங்களை மட்டும் தான் கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஏதோ முக்கியமான விஷயமா, அதனாலதான் அம்மா உங்களை மட்டும் கூட்டிட்டு வர சொன்னாங்க. இந்த கார்ல ஏறுங்க சார், போலாம். வாங்க சார். சரிப்பா, வா. அத்தை காஃபி. காலை அமைக்க விடு. இனிமே உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி கையெழுத்து போட்டுட்டு இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியில போடி. கையெழுத்து போடுறியா இல்ல இந்த பாலை குடிக்கிறியா? ஆண்டாள் அம்மாவும் ஆண்டாள் அம்மா ஆட்களும் உன்னை தேடி அங்க வந்திருக்காங்கம்மா. நீ இல்லன்னு தெரிஞ்சதும் உன் அப்பா அம்மா 2 பேரையும் மிரட்டிட்டு போயிருக்காங்க. மிரட்டிட்டு போன அவமானத்துல உன் அப்பாவும் அம்மாவும் தூக்குல தொங்கிட்டாங்கம்மா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன நேருக்கு நேரா சந்திச்சு என் பேரனுக்கும் தென்றலுக்கும் கல்யாணம் நடக்காது, நடக்க விட மாட்டேன்னு சவால் விடுவேன். ஜோசியரை வச்சு தேதி எல்லாம் குறிச்சாச்சு. வர்ற 18ஆம் தேதி கல்யாணம். முடிஞ்சா வந்து தடுத்து பாரு. நீங்க தானே வர சொன்னீங்க? முடிஞ்சா வந்து கல்யாணத்தை தடுத்து பாருங்க. அதான் வந்திருக்கேன். போடி பைத்தியக்காரி. நான் ஏற்கனவே கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிச்சுட்டேன். தேவையில்லாம என்கிட்ட அசிங்கப்படாம ஒழுங்கா இப்பவே ஊருக்கு ஓடி போயிடு. நான் ஊருக்கு போகத்தான் போறேன். ஆனா நான் வந்த வேலையை முடிச்சிட்டு தான் போவேன். அது நிச்சயம் உன்னால முடியாது. முடியும். அம்மா முடிஞ்சிருச்சா? இதா இப்ப முடிஞ்சிடும். அத்தை அத்தை வாங்க அத்தை வாங்க. அம்மா வாங்க வாங்க. அம்மா, நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல, சாரதா அத்தை, அது இவங்க தான். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இருக்கேம்மா. இவ என் தங்கச்சி நீலா. வணக்கம். வணக்கம். என்னோட இன்னொரு தங்கச்சி பூரணி, தம்பி சிவா, 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அப்பா எங்கேயோ வெளியில போயிருக்காரு, கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. அத்தை, நீங்க உட்காருங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். தென்றல், எனக்கு எதுவும் வேண்டாம்மா. ஏன் அத்தை?
நான் இப்ப சாப்பிடுற மனநிலைமையில இல்லை. அத்தை, ஏன் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணுமா? இந்த உண்மையை நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஆனா எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. உனக்கு கல்யாண தேதி நெருங்க நெருங்க எனக்கு பதட்டமா இருக்கு. இதுக்கு மேலேயும் நான் உன்கிட்ட அந்த உண்மையை மறைக்க விரும்புறேன். அத்தை, நீங்க என்ன சொல்றீங்க? உண்மைனா என்ன உண்மை? சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடு. நான் ஏன் உன்கிட்ட இப்படி ஒரு வாக்கு கேக்குறேன்னா, நீ ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அடுத்த நிமிஷமே அந்த ஆண்டாளம்மா உன் வாழ்க்கையை சூன்யமாக்கிடுவாங்க. ஐயா, என்னங்க நீங்க முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வந்தது வராதுமா இப்படி அவசரமா ஏதோ பேசுறீங்க. நான் உண்மையை தான் சொல்றேன். அத்தை, நீங்க சொல்றது எங்களுக்கு எதுவுமே புரியல. என்ன விஷயம்? எதுக்காக நீங்க இப்படி பேசுறீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி அட்லீஸ்ட் தெளிவா சொல்லுங்க. அன்னைக்கு நான் ரேடியோ இன்டர்வியூல மாமியாருங்கிற பேர்ல என் வாழ்க்கைய ஒரு சீமாட்டி நாசமாக்கிட்டாங்கன்னு சொன்னேன்ல. உனக்கு பிறக்க போற குழந்தை ஊனமாதான் பிறக்கும்னு சொன்னாரு. அந்த குழந்தைய கருவிலியா அழிச்சிடலான்னு முடிவு பண்ணி இந்த பால்ல கருவை கலைக்கிற மருந்த கலக்கி இருக்க. அவர் கணிச்ச மாதிரி உன் குழந்தை நிச்சயமா ஊனமாதான் பிறக்கும். இனிமே உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி கையெழுத்து போட்டுட்டு இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியில போடி. இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. வரேன். அந்த சீமாட்டி வேற யாரும் இல்லை, ஆகாஷோட பாட்டி ஆண்டாளம்மா தான். புள்ளத்தாச்சின் கூட பார்க்காம என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டு அதுக்கப்புறம் நான் செத்துட்டேன்னு முடிவு பண்ணி சென்னைக்கு வந்து மாதவிங்கிற ஒரு அப்பாவி பொண்ணை ஏமாத்தி அவளை என் புருஷனுக்கு 2வது கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாங்க. இப்படி ஒரு அரக்கி குடும்பத்துல உன்னால எப்படிமா நிம்மதியா வாழ முடியும்? நான் சொன்னதெல்லாம் என் புள்ள மேல சத்தியம். இதுக்கப்புறமும் நீ ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்கணுமா வேண்டாமாங்கிறத நீதான் முடிவு பண்ணணும். எங்கடி போற? விடுமா. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் கேட்டுட்டு சும்மா இருக்க சொல்றீங்க? என்ன பண்ண போற? அந்த ஆண்டாளம்மாவை நேருக்கு நேரா பார்த்து உங்க குடும்பத்துக்கு நான் மருமகளா வருவேன்னு கனவுல கூட நினைக்காதீங்கன்னு நாக்கு புடுங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு தான் வரப்போறேன். அறிவு இருக்கா உனக்கு? அறிவு இருக்கா? எதையாவது அவசரப்பட்டு அறிவு கிட்டத்தரமா போய் ஏதாவது பண்ணிடாத. போடி உள்ள. போடி சொல்றேன். தடுக்கிற. ஏய், யாரோ ஒருத்தர் வந்து என்னத்தையும் உனக்கு சொன்னாங்கன்றத நம்பி அந்த அம்மாவை நீ மரியாதை எல்லாம் பேசலாமா? நீ அந்த வீட்டுல வாழ போறடி. நிறுத்து. அவங்க யாரோ இல்ல, சாரதா அம்மா. உண்மையை மட்டும் தான் சொல்லுவாங்க. அவ்வளவு ஏன்
அந்த ஆண்டாளம்மா பத்தி உனக்கு தெரியாதா? மரியாதை இல்லாம பேசுற, கொஞ்சம் கூட மரியாதை. எல்லாம் ஒன்னாலதாம்மா. ஏதோ வீட்டுக்கு வந்தம்மா போனமான்னு இல்லாம வீட்டுக்குள்ள வந்து குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருக்க. அம்மா, அவங்களையே திட்டுற நீ. இத பாரு, நான் இப்ப சொல்றேன், நீயா அந்த வீட்டுக்கு போய் உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். நீ அங்க போக கூடாது, நான் உன்னை விடவும் மாட்டேன். வாழ்க்கை கெட்டாலும் பரவாயில்ல, நான் போவேன். வேண்டாடி தென்றல், என் பேச்சு கேளு. தென்றல் போகாத, உன் வாழ்க்கை தாண்டி கெட்டு போயிடு. தென்றல் தென்றல், என் பேச்சு கேளு, போகாத. அது மரியாதையா இருக்காது, வேண்டாம், நான் அனுப்ப மாட்டேன். இல்ல நீ போக கூடாது, நான் சொல்ற பேச்சு கேளு, நீ போக கூடாது. இல்ல நீ போக கூடாது, நான் அப்பா வந்தா சொல்லுடி, போக கூடாது, நீ போக கூடாது. உன் வாழ்க்கை நீ கெடுத்துக்காதடி, நான் சொல்ற பேச்சு. தென்றல் என்னங்க ஆச்சு? ஒண்ணும் இல்லம்மா, போயிடலாமா? போயிடலாம். சரிங்க. கடவுளே, தென்றல் கிட்ட ஆண்டாளை பத்தின உண்மையெல்லாம் சொல்லி ஆண்டாள் கிட்ட இருந்து தென்றல் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். ஆனா நான் உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் இப்ப கனவு கண்ட மாதிரி அந்த குடும்பத்துல யாருக்கும் எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது. வாங்க அத்தை, வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க அத்தை, உட்காருங்க. அம்மா வாங்க. அம்மா, நான் சொல்லிட்டே இருப்பேன்ல சாரதா அத்தை, அது இவங்கதான். வணக்கம்மா. வணக்கங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. அத்தை, இவங்க எங்க அம்மா, அது என் தங்கச்சி நீலா. ஹாய் அத்தை. ஹலோ. எனக்கு இன்னொரு தங்கச்சியும் இருக்கா, தம்பியும் இருக்கான். அவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அப்பா வெளியே போயிருக்காரு, வந்துருவாரு. ஆமா, அட்ரஸ் எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஆட்டோக்காரர் தாம்மா சொன்னாரு. ஓஹோ, சரி. ஏங்க, அன்னைக்கு ரேடியோல உங்க கதைய கேட்டு எங்க வீட்ல எல்லாருமே கலங்கிட்டோங்க. ஏங்க, உங்களை அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தின சீமாட்டின்னு சொன்னீங்களே, அவங்க யாருங்க? அத்தை, அன்னைக்குதான் சொல்லல, அட்லீஸ்ட் இப்பவாச்சும் சொல்லுங்களேன். அந்த சீமாட்டி யாரு? அந்த சீமாட்டிய பத்தி சொல்லதான் நான் இங்க வந்திருக்கேன். ஆண்டி சொல்லுங்க ஆண்டி, யார் அது? அது வந்து லக்ஷ்மி, அப்பா, இவங்கதான் சாரதா அத்தை. வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்பா, என்ன யார் உங்களுக்கு ராக்கி கட்டினது? அது ரக்ஷாபந்தன் கயிறுமா. அது தெரியும்பா, இன்னைக்குதான் ரக்ஷா பந்தன். லேடிஸ் எல்லாம் அவங்க அண்ணன் தம்பி கையில இந்த ரக்ஷா பந்தன் கயிறை கட்டி இந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடுவாங்க. பொதுவா இந்த ஃபெஸ்டிவல்லாம் நார்த் சைடுல தான் நடக்கும். இதை யார் உங்க கையில கட்டினது? அப்படி கேளு. லக்ஷ்மி, நம்ம ஆண்டாளம்மாவை பத்தி ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருந்தோம். அந்த மனுஷி உண்மையிலே ரொம்ப தங்கமானவங்க. என்ன திடீர்னு
ஆண்டாள் பாட்டிய புகழலாம் ஆரம்பிச்சிட்டீங்க? பின்ன அவங்கள மாதிரி ஒரு நல்ல மனுஷிய நம்ம பார்க்கவே முடியாது தென்றல். சில நேரத்துல கோவத்துல அந்த அம்மா அப்படி இப்படின்னு நடந்துப்பாங்க. ஆனா குணத்துல அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லம்மா. எவ்வளவு தங்கமான மனுஷியா இருக்காங்க தெரியுமா? என்னாச்சுங்க இன்னைக்கு திடீர்னு ஆண்டாளம்மாவை பத்தி ரொம்ப பாராட்டி பேசுறீங்க? அது ஒண்ணு இல்ல லட்சுமி, நான் நியூஸ் பேப்பர் வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்தேன். திடீர்னு கருப்பையா வந்து காரை குறுக்க நிறுத்திட்டாரு. ஆண்டாளம் என்ன அவசரமா கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு என்ன கார்ல கூட்டிட்டு போயிட்டாரு. என்னன்னு கேட்டதுக்கு எனக்கு ஒன்றும் தெரியாது சார்னு சொல்லிட்டு காரை வேகமா ஓட்டிட்டு போயிட்டாரு. நான் ஏதோ பிரச்சனை இருக்குமோ நினைச்சு பதட்டமாவே இருந்தேன். ஆனா அங்க போய் பார்த்தா என்ன தெரியுமா நடந்துச்சு? வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க. வணக்கம். உள்ள வாங்க. வணக்கம். வணக்கம். அவசரமா என்ன கூட்டிட்டு வர சொன்னீங்களா? என்ன ஆமா. விஷயம்? வாங்க வாங்க. கைய நீட்டுங்க. நீட்டுங்க. இல்ல இல்ல, நானே ஊட்டி விடுறேன். நான் தென்றலை பார்க்க போறேன்னு சொன்னதும் உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? பார்க்கலாம்.